இதை மட்டும் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே அவ்வளோதான். என்னன்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை. என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து கன்சிஸ்டண்ட்டாக எடுத்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இது என்ன, இது ஏன் இப்படி பண்ணணும், இப்படி பண்ணலன்னா ஒன்றுமே பண்ண முடியாதா, இல்லைனா இது பண்ணலன்னா வாழ்க்கையே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஆக்சுவலி இப்போ ஒரு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னா வந்து இது வந்து பெருசாக வந்து ரிச் கிட்டாக இருக்கவங்களுக்கு வந்து பெருசாக வந்து அதை ஹிட் ஆகாது. ஆனால் வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்மளும் அந்த காரில் போயிடணும், நம்மளும் நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து இதெல்லாம் பண்ணிடணும், நம்ம ஏதாவது இல்லைனா நம்ம தான் நம்ம குடும்பத்தையே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக தெரியும். அந்த ஆசை வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும். நானும் அப்படிப்பட்ட ஒருத்தவன் தான். ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருக்கவங்க, இந்த மாதிரி விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஒரே ஒரு கோல் எடுத்துக்கோங்க. எப்பயுமே அதை ஃபோக்கஸ் பண்ணி ஓடுங்க. தேவையில்லாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. இந்த 20s தான் வந்து நம்மளால் எல்லாமே ட்ரை பண்ண முடியும். லைக் அது இன் குட் வேவாக இருக்கலாம், இன் பேட் வேவாக இருக்கலாம். ஏன்னா வந்து இப்போ தான் நம்மளால் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இது இது எதை வேணால் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஆக்சுவலி லைக் நான் சொன்ன மாதிரி குட் வேலையும் இருக்கலாம், பேட் வேலையும் இருக்கலாம். பசங்களா ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், பொண்ணுங்க பின்னாடி போகாதீங்க. பொண்ணு 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 பொண்ணு. என் கூட இருக்கிறவங்களா, சாரி பாய்ஸ், என் கூட இருக்க பசங்களா வந்து இப்படி ஆக்சுவலி சுற்றிட்டு இருக்காங்க. நான் வந்து சொல்ல முடியும் நம்மளால, நத்திங் அபவுட் தட், நம்ம கையில் எதுவுமே கிடையாது. எல்லாருமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி. ஸோ வந்து நம்ம இதை சொல்லி ஒன்றும் இது பண்ண முடியாது. பட் உனக்குன்னு ஒரு நாள் ஹிட் ஆகும். என்ன ஆனாலும் அந்த அந்த ஒன்ஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து சுத்தமாக டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது எதுவாக வேணால் இருக்கலாம். உங்கள் லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல கோலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி கைஸ். நம்ம வந்து எது போனாலும் சம்பாதிச்சுக்கலாம், எது போனாலும் நம்மளால் மாற்ற முடியும். பட் ஒன்ஸ் ஹெல்த் இஸ் கான், இட்ஸ் கான். ஸோ ஸ்டே ஃபிட், ஸ்டே ஹெல்தி. அண்ட் அது உங்கள் கெரியர் தாண்டி உங்கள் பேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் கெரியரே இதுதான் நீங்கள் நினச்சாலும் சரி, அதை ஃபோக்கஸ் பண்ணி ஓடுங்க. அது யார் என்ன வேணால் சொல்லட்டும், என்ன வேணால் கலாய்க்கட்டும், என்ன வேணால் நடக்கட்டும், என்ன வேணால் நினச்சிக்கட்டும், யாருனாலும் உனக்கு பிடிச்சிருக்கு, இதில் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் நீ அதை பண்ணு. எவன் சொல்கிறதையும் கேட்காது. ஒன்ஸ் நீ ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக சிரிப்பான் உன்னை பார்த்து. ஆனால் ஒரு டைம் நீ இதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஹிட் ஆகும் பாரு. அந்த ஒரு நாள் அது எல்லாம் தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படிடா பண்ணேன்னு கண்டிப்பாக உன்ட்ட வந்து கேட்பான். ஸோ எதையுமே யோசிக்காத, ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாம் நல்லதே நடக்கும். கன்சிஸ்டண்டாக இருங்க கைஸ். கன்சிஸ்டன்சி இஸ் ஒன்லி தி கீ. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கன்சிஸ்டண்டாக இருங்க. உங்கள் வேலையை பார்த்துனே இருங்க. யாருமே சொல்கிறதும் கேட்காது. அவ்வளோதான். ஸ்டே ஃபிட், ஸ்டே ஹெல்தி. டாடா பை பை.